வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினந்தோறும் நான் சொல்லும் ஜோதிட கருத்துக்களையும் ரகசியங்களையும் தெரிந்து பயனடையுங்கள். நவரத்தின கற்கள் என்று இருக்கிறது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேதுக்களுக்கு 9 கல்கள் இருக்கின்றன. அந்த கற்கள் யாருக்கு எது போட்டால் நன்மை தரும்? வெள்ளி மோதிரமா, தங்க மோதிரமா, இந்த திசையில் போட வேண்டும் என்பதை பற்றி குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும். இதில் இப்போது பவழ மோதிரம் பற்றி பார்ப்போம். பவழம் என்ற கல் செவ்வாய்க்கு உடையது. செவ்வாய் போர்க்காரகன், மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் உடையவன். ராசிக்கு உண்டான கல் போட வேண்டும் என்று மேஷ ராசி, விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கு உண்டான பவளக்கல் போடுவது சரியல்ல. ராசிக்கு கல் போடாமல் ராசியான கல் போட வேண்டும் என்பதுதான் ஜோதிட சாஸ்திரம். அந்தந்த ராசிக்கு உண்டான கல் என்று ராசிக்கல்லையே போடுவது சரியல்ல. ராசியான கல் எது போட வேண்டும்? மேஷராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் செவ்வாய் ராசியாதிபதியாக வந்தால் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக சூரியனும் பாக்கியாதிபதியாக குருவும் வருகிறார்கள். விருச்சிகத்திற்கு குரு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாக சந்திரனும் சூரியன் கேந்திராதிபதியாக கர்மாதிபதியாக வருகிறார். இப்படி பார்க்கும்போது மேஷராசிக்கும் விருச்சிகராசிக்கும் பவளக்கல் மட்டும் போட்டு பயனில்லை. ராசியான கல்லை போட வேண்டும். ராசிக்கல் போட்டு உபயோகமில்லை. எனவே மேஷராசிக்காரர்கள் பவளக்கல் போட்டு பிரயோஜனமில்லை. பவளக்கல்லை யார் போடலாம்? பவளம் என்ற செவ்வாயினுடைய கல்லை கடகலக்கணக்காரர்கள், கடகராசிக்காரர்கள் செவ்வாய் 5 கூடையும் 10 கூடையவனாக வருகிற பெருத்த யோகாதிபதியாக இருப்பதால் கடகராசிக்காரர்கள், கடகலக்கணக்காரர்கள் செவ்வாயின் கல்லை போட்டால் நல்ல பலன் கிடைக்கும். சிம்மலக்கணக்காரர்களுக்கும் செவ்வாய் யோகாதிபதியாக வருவதால் 4, 9 பாக்கியஸ்தானாதிபதியாகவும் சுகஸ்தானாதிபதியாகவும் வருவதால் அந்த கல்லை போடலாம். எனவே சிம்மலக்கணக்காரர்களும் கடகலக்கணக்காரர்களும் சிம்மராசிக்காரர்களும் கடகராசிக்காரர்களும் இந்த செவ்வாய்க்கு உண்டான பவளக்கல்லை போட்டால் சிறப்பு. மற்றபடி செவ்வாய் திசை நடப்பவர்கள், செவ்வாயின் ஆதிக்கம் நன்றாக இருப்பவர்கள், செவ்வாய் உச்சம் பெற்றவர்கள், செவ்வாய் சொந்த வீட்டில் இருப்பவர்கள், இப்படிப்பட்டவர்களும் இந்த கல்லை அணியலாம். மற்றபடி செவ்வாய் ஆபத்தான ராசிகள் இருக்கின்றன. ரிஷப லக்னம், துலா லக்னம், ரிஷப ராசி, துலா ராசி, மிதுன லக்னம், மிதுன ராசி, கன்னியா லக்னம், கன்னியா ராசி போன்றவர்களுக்கு செவ்வாய் நன்மையை செய்யாது. இப்படிப்பட்டவர்கள் செவ்வாயினுடைய கல்லை அணிவதால், உதாரணமாக கன்னியா லக்னமாக இருந்து விருச்சிக ராசியாக இருந்து விருச்சிக ராசிக்கு உண்டான கல் என்று செவ்வாய் கல்லை அறியும் போது கன்னியா லக்னத்துக்கு எட்டக்கூடிய செவ்வாய் நன்மைகளை செய்யாமல் பெரும் தீமைகளையே செய்வார். இதனால் தான் ராசியினுடைய கல்லை அணியாமல் ராசியான கல்லை அணிய வேண்டும். அதுவும் லக்னத்துக்கு ராசியான கல்லை அணிவது தான் சிறப்பு. ராசிக்கு கல் என்று சொல்லி மேஷத்துக்கு பவளம், ரிஷபத்துக்கு வைரம் இப்படி அணிவது தவறு. மிதுனத்துக்கு பச்சை, மரகதம் என்று தவறு. மிதுன லக்னமாக வந்தால் யோகாதிபதி சுக்கிரன், இன்னொரு யோகாதிபதி பாக்கியாதிபதி சனி. அந்த கற்களை அணிந்தால் பாக்கியம் யோகம் வருமே தவிர லக்னாதிபதியின் கல்லையே அணிந்து என்ன பலன்? தாயாரை அணிந்து என்ன பலன்? தாயார் தான் லக்னம், தாயார் தான் ராசி. தாயார் எப்படியும் நமக்கு நன்மையே செய்வார். 5ஆம் இடத்து அதிபதி, 9ஆம் இடத்து அதிபதி, அல்லது 4ஆம் இடத்து அதிபதி, அல்லது தொழில் கிடைக்கவில்லை என்றால் 10ஆம் இடத்து அதிபதி. இப்படி ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்து தான் அணிய வேண்டும். சும்மாவது கல்லை போட்டுவிட்டு கல் வேலை செய்ய வேலை, கல் பிரயோஜனமில்லை, ஜோதிடம் பொய், கற்கள் வேலை செய்யாது என்பது தவறு. சூரியனுடைய ஒளியில் ஒரு நீலக்கல்லை நீட்டினால் கீழே நீல கலர் மட்டும் வரும். மிச்ச கல்களை மிச்ச கலர்களை
அந்த சூரிய ஒளியில் வரக்கூடிய மிச்ச கலர்களை இந்த நீல கலர் ஃபில்டர் செய்து நீல கலரை மட்டும் ஊதா கலரை மட்டும் அளவு செய்து பூமியில் படச் செய்யும். ஸோ 7 கலர் கொண்ட சூரியனுடைய கதிரில் இருக்கும் மிச்ச 6 கதிர்களை 6 கலர்களை 6 வண்ணங்களை ஃபில்டர் செய்யும் திறமை இந்த நீலக்கல்லுக்கு உண்டு. இதேபோல் மரகதமும் தன் பச்சை கலரை தவிர பச்சை வண்ணத்தை தவிர மிச்ச வண்ணங்களை ஃபில்டர் செய்து, எனவே சூரியனுடைய 7 கதிர் 7 கலர் 7 வண்ணங்களில் ஒரு வண்ணத்தை மட்டும் பிரித்து எடுத்து நமக்கு தரும் சக்தியை கொண்டவை கற்கள். எனவே கற்களை அணிவதால் சூரிய ஒளியிலிருந்து நமக்கு வேண்டிய வண்ணத்தை மற்றும் பிரித்து எடுக்க முடியும் என்பது ரகசியம். எனவே எந்த லக்னத்திற்கு எந்த கல் போட வேண்டும் என்பதை பூரணமாக ஜோதிடத்தை ஜாதகத்தையும் ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக கடக லக்னம் கடகராசி, சிம்ம லக்னம் சிம்மராசிக்காரர்கள் பவளத்தை நம்பி போடலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.